அதாவது மிஸ்டீரியஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல மனுஷங்களோட கண்ணுக்கு தென்படாம விசித்திரமான வினோதமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதைத்தான் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த மிஸ்டீரியஸை பிடிக்கும் அப்படின்னா இந்த போட்டோகிராஃபர் படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். அப்படி என்ன மிஸ்டீரியஸ் இந்த படத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து கொடைக்கானல்ல தடை செய்யப்பட்ட பகுதியில ஒரு தங்க மரம் இருக்கு, அதை தேடி நான் போறேன் அப்படின்னு தன்னோட லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும், அந்த ஒரு போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டேன்னா என்னோட லைஃப்ல நான் என்னோட வேலைகளை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவரு அந்த தங்க மரத்தை தேடி போறாரு. அங்க போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்க உள்ள போன யாருமே இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது, என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற விஷயம். அதே மாரி ஹீரோ வந்து கூட ஒரு நபரை கூட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவர் ஒரு விஷயத்தால வர முடியல. சரி நம்மளே போவோன்னு இவர் தனியாவே அந்த காட்டுக்குள்ள போயிடுறாரு. போனோன்னையும் அந்த விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அது எல்லாமே கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ்ன்னு நம்ம ரசிக்கும்படியாவே அந்த காட்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே நைட், செகண்ட் டே நைட், தேர்ட் டே நைட் இப்படின்னு ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த விசித்திரமான காடை எப்படி இவர் கடக்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வந்து இன்டர்வல் காட்சி வருதுங்க. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளை ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஹாஃப்ல அது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எதிர்பார்க்க வச்ச படம் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து கிளைமேக்ஸ்ல இந்த ஹீரோ வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய், இல்ல இவர் பைத்தியம் இல்ல, அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற அந்த மிஸ்டரிஸான விஷயத்த ஒரு விதத்துல நம்மளை கன்வே பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா மிஸ்டரிஸ் பிடிச்சவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இந்த படம் அருமையா வந்து அமைஞ்சிருக்கு. அதனால மிஸ்டரிஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் போட்டோகிராஃபர். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். ஒரு த்ரில்லரான படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.